மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் ஆர்கே சாலையை இணைக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் வெற்றிகரமாக சுரங்க பாதையை இயந்திரம் வந்தடைந்திருக்கிறது. அதாவது சுரங்கத்தை தோண்டக்கூடிய அந்த இயந்திரமானது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து ஆர்கே சாலை வரைக்கும் வந்திருக்கிறது. அதிலிருந்து அந்த இயந்திரம் வெளிவரக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் அந்த சப்வே என்று சொல்லப்படக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளுக்கான சுரங்கம் தோண்டும் பணிகள் என்பது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்ப இந்த குறிப்பிட்ட தொலைவிற்கு இயந்திரம் அடைந்திருக்கிறது, அதனுடைய விவரம் என்ன? காயத்ரி, தொடர்ச்சியாக சென்னையில மெட்ரோ பணிகள் இரண்டாம் கட்டமாக சுமார் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்கள்ல சுரங்கம் தோண்டக்கூடிய பணிகள் என்பது பெரும்பாலான இடங்களில் நிறைவு பெற்று வரக்கூடிய நிலையில தற்போது சென்னையினுடைய பிரதான பகுதியாக கருதக்கூடிய ஆர்கே சாலையில தற்போது இந்த இயந்திரமானது பவானி என்ற பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரமானது வெற்றிகரமாக தன்னுடைய பணியை நிறைவு செய்திருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதனை வரவேற்கும் விதமாக சுரங்க கட்டுப்பான பணிகளில் சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பவானி இயந்திரம் ராயப்பேட்டையிலிருந்து ஆர்கே சாலை கிட்டத்தட்ட 910, அதாவது 1 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த சுரங்கம் பணியானது நடைபெற்று வந்த நிலையில அது வெற்றிகரமாக நிறைவு பெற்று அதனை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது காண்பிக்கிறார்கள். குறிப்பாக சுரங்கமாக்கப்படியானது கிட்டத்தட்ட 8 to 14 மீட்டர் வரை தூரம் உள்ளது. ஆனால் இது போன்ற இடங்கள்ல வண்டல் மண், களிமண் போன்ற புவியியல் சார்ந்த நிறைய சவாலான விஷயங்களாக இருந்த நிலையில அதை வெற்றிகரமாக கடந்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.